வணக்கம் மாப்பிள்ளைகளா. இன்னைக்கு நம்ம காஷ்மீர் ட்ரிப் போக வேண்டிய நாள். அதுக்காக நானும் சட்டு புட்டு ரெடி ஆகி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நம்ம நண்பர்களுக்கு கால் பண்ணி ஒரு 10 மணி வாக்குல வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். நான் வர சொன்ன டைமும் 10 மணி. ஆனா அவங்க வந்தது சாயங்காலம் 4 மணி. சரின்னு அவங்க வந்ததும் கிளம்பலான்னு பார்த்தா வந்ததும் மாங்காய் மரத்தை பார்த்துட்டு மாங்காய் வேணும்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன பண்றது, நானும் மாங்காய்லாம் புடுங்கி மாங்காய் உருவாவே போட்டு கொடுத்துட்டேன். நம்ம போற ட்ரெயினும் கோயம்புத்தூர்ல இருந்து நைட்டு 1 மணிக்கு தான். அதுக்காக தேனில இருந்து ஒரு ஈவினிங்கா கிளம்பினா கரெக்டா இருக்குமேனு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். பஸ் ஸ்டாண்டு போனதும் எங்க நேரத்துக்கு பஸ் வேற கிளம்ப ரெடியா இருந்துச்சு. நானும் சட்டு புட்டுன்னு போய் பஸ்ல ஏறிட்டு ஒரு சீட்டை புடிச்சிட்டு இளையராஜா பாட்டை கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா தாராபுரம் பைபாஸே வந்துருச்சு. அப்படியே இறங்கி ஆளுக்கு ஒரு டீயை போட்டுட்டு மறுபடியும் பஸ்ல ஏறி உட்காந்துட்டோம். பஸ்ல நம்ம பக்கத்துல உட்காந்து ஒரு அண்ணன் நம்ம டிராவல் பேக்கை பார்த்துட்டு நம்மகிட்ட பேச்ச போட ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அவர் கூட பேச்ச போட்டு சிங்கானூர் வந்துட்டேன். பஸ் விட்டு இறங்கினதும் முதல் வேலையா ஹோட்டலுக்குள்ள போய் தான் நுழைஞ்சோம். எனக்கு காலையில இருந்து யாருமே சாப்பிடாதனால செம பசி. ஹோட்டலுக்கு போயிட்டு ஆளுக்கு 2 பரோட்டா பிச்சு போட்டு சாப்பிட்டு மறுபடியும் காந்திபுரம் பஸ் ஏறிட்டோம். அப்படியே ஒரு வழியா ரயில்வே ஸ்டேஷனும் வந்து ரீச் ஆயிட்டோம். ட்ரெயின் வரதுக்கு 2 மணி நேரம் டயர் இருந்துச்சு. அதனால ஸ்டேஷன் வெளியிலேயே மறுபடியும் ஒரு டீயை போட்டோம். இங்க இருந்து கொஞ்சம் பேரு நம்ம கூட ட்ரிப் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களையும் பார்த்து பேசிட்டு மறுபடியும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். ட்ரெயின் வேற கரெக்டான டயத்துக்கு வந்துருச்சு. நானும் சட்டுப்புட்டுன்னு வேமா போய் ஏறி சீட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் ஒரு தூக்கத்தை போட்டேன். அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் ட்ரெயின் பயணம் எப்படிலாம் போச்சு, என்னெல்லாம் ஆச்சுன்றத அடுத்த வீடியோல சொல்லுறேன். அப்படியே இந்த மாதிரி டிராவல் கண்டென்ட்க்கு நம்ம ஐடிக்கு ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க. பாய்.